வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. கண்டிப்பாக நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு, நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு, நல்லதை தேடுபவர்களுக்கு நம்மளுடைய பதிவுகளை நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காட்டிடும். அதற்கான மாற்றத்தையும் அதிர்வலிகளையும் உருவாக்கிடும். நிச்சயமாக நீங்கள் நல்ல எதிர்காலத்தை நோக்கி நடைபோட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வகையில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா, கணவன் மகர ராசிக்காரர்களாக இருந்து மனைவி கன்னி ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் இதுதான் நடக்க போகுது. ஐயா, வேறு எங்கும் கிடைக்காத மிக அற்புதமான கணிப்புகள், வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் இது போன்ற கணிப்புகளை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு மிக துல்லியமாக வாழ்க்கைக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை வேணாலும் கொடுக்கட்டும், ஆனால் ஒரு மனிதனாக நம்ம எப்படி எந்த காலகட்டத்திலும் நல்லதை அடைவது அப்படின்ற அந்த அற்புதமான விலைமதிப்பில்லாத கணிப்புகளை நம்ம கொடுக்கறதுனால தான் எல்லா நாடுகளிலிருந்தும் நம்ம பதிவுக்கு நிறைய வரவேற்பு. தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இன்றைக்கி 11 லட்சம் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கிறோம்னா அந்த நல்லதை எதிர்பார்க்குற எண்ணம் உங்களுக்கு இருக்குது, நல்லதை கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆகவே இந்த எண்ணங்கள் தான் இத்தனை பேரை நமக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கு. 11 லட்சம் சந்தாதாரர்களை நம்ம சம்பாரிச்சிருக்கோம், அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம சம்பாரிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐயா, எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவங்க மனசெல்லாம் நல்ல மாற்றத்தை உருவாக்குச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம். மூலிகை சாம்பிராணி எல்லாருடைய வீடுகளுக்கும் போயிடுச்சு. எல்லாரும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாசனைக்கான சாம்பிராணி இல்லவே இல்லை. இது வாசனைக்காக என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. வெறும் மூலிகைகளை மட்டும், சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நல்லது ஈர்க்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய மூலிகைகள் தான் இதில் ஆட் ஆகிருக்கும். அதனால் ஒவ்வொரு முறை வீடுகளில் போடும் பொழுதும் வீட்டில் ஹோமம் வளர்த்த அந்த நல்ல ஒரு அதிர்வலையும் அந்த வைப்ரேஷனும் கிடைக்கும். இப்போது இந்த சாம்பிராணியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, ஐயா, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி சில ஆன்மீக பொருட்கள், சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு விலை குறைவாக நம்ம கொடுத்துட்ருந்தோம். சரிங்களா? அந்த வகையில் அப்போயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிரமிடு. அப்போது கையில் இருந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கேட்டவங்களாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ 2 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கு திரும்ப நம்ம கைக்கு. நீங்கள் தாராளமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரமிடும் வாங்கிக்கலாம். இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே பிரமிட்லேயே பார்த்திங்கன்னா முக்கியமான நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்கள் இடம்பெற்றிருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ருத்ராட்சம், மகாலட்சுமி சோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா மகாமேரு, சிவப்பு குன்றின் மணி, கோமதி சக்கரம், மகாலட்சுமி தாயாருக்குரிய கோமதி சக்கரம், இது எல்லாமே உங்களுக்கு இடம்பெற்ற ஒரு நல்ல அதிர்வலைகளை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய பிரமிடு. வீடுகளில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், பணம் வைக்கக்கூடிய இடங்களை எல்லாமே வைக்கலாம். நல்ல ஈர்ப்புத்தன்மை ஏற்படுத்தும். இது இப்போவும் கையில் கம்மியாக தான் வந்திருக்கு. வேணுன்றவங்க இப்போவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா போன முறை மாதிரி லேட்டாக வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது. அதே மாதிரி கருங்காலி, ஒரிஜினல் கருங்காலி மாலையும் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மிக குறைவான விலையில் நம்ம சேனலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு கொடுக்கலான்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ கம்மியான விலையில் நான் உங்களுக்கு கொடுக்குற எல்லாமே ஒரிஜினல் தான். தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ கணவன் மகர ராசி, மனைவி கன்னி ராசி, எப்படிங்க இருக்கும் வீடு? அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஐயா, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எந்த ராசிக்காரர்களோட திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதுவாக, உங்களுக்கு ஏற்ற நபர்களாக உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அமைந்து விட்டால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைந்து விடலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்வேன், எந்த உறவு சரியாக அமையலினாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சரியாக அமைஞ்சிட்டா இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்பேற்பட்ட ஒரு பைசா கூட உங்கள் கையில் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரனாக கூட உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப பவர்ஃபுல்லான உறவு. அந்த உறவு மட்டும் நல்ல ஒரு உறவாக, அன்பு பாசம் நிறைந்த உறவாக, முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய உறவாக, மகிழ்ச்சிக்கு கை கொடுக்கக்கூடிய உறவாக அமைஞ்சிட்டாலே போதும் ஒரு மனிதனுக்கு. அப்போது கணவன் மகர ராசியில் இருந்து மனைவி கன்னி ராசியில் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே செய்யக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது, செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. முதல்ல இவங்க லைஃப் ஓவராலாக பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரங்க சட்டுன்னு அவங்களுக்கு கோவம் வந்துட்டு இருக்கும் அப்பப்போ.
சரிங்களா? இந்த கோபம் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மென்மையானவங்க. ஆனால் கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கும் கோபம் வரும். ஆனால் வரக்கூடிய கோபம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர்களே வருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் ஒரு கோபம் இருக்கும். இதுதான் கன்னிராசியில் பிறந்த அந்த திருமணமான பெண்களுக்கு கன்னிராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கோபம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே தான் வருத்திக்குவாங்க. இவங்க கோபத்தால் மற்றவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய கோபத்தாலே அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. இது இந்த பதிவை பார்க்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்த பெண்கள் திருமணமானவங்களாக இருந்தால் இது உண்மையா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தில் அதிகமாக இப்போ மற்றவங்களுக்குலாம் கோபம் வந்து என்ன ஆகும், எதிர்த்தாப்பில் யார் இருக்கிறாங்களோ ஆப்போசிட்டில் யார் மேலே கோபம் வருதோ அவங்கள்ட்ட கோபத்தை காட்டுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்கள் திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா திருமணமானவங்கன்னு ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, ஐயா திருமணத்திற்கு முன்பு விட திருமணத்திற்கு பிறகு தான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி தான் கம்முன்னு இருக்க மாட்டாங்களே, பேசுகிறதுக்குனே சில வாய்கள் இருக்கும். சரிங்களா? அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும், ஏன் உங்கள் வீட்டிலேயே கூட குடும்பத்துக்குள்ளேயே நம்ம கூட பிறந்தவங்களே கூட நம்மளை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலமாக இப்போ மாறிடுச்சு. அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை சுற்றி எவ்வளோ பேருடைய பேச்சுக்கள் உங்களை சுற்றி வருது உங்களை நோக்கி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இதனால் அடிக்கடி மனசு உடஞ்சிக்கிட்டே போகிறவங்க தான் இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக திருமணமானவங்க. ஏன்னா திருமணமானவங்களுக்கு நிறைய டாக் வரும் அவங்கள சுற்றி. ஒன்றும் இல்லை, திருமணம் ஆகிட்டா 1 வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு ஒரு வழியாக அவங்கள பேசி ஒரு வழி பண்ணிடுவாங்க. சம்பாதிக்கல ஓரளவுக்கு மேலே ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே அவங்க அடுத்த நிலைமைக்கு வரல அப்படின்னா அதுக்கும் பேசி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்படி ஒன்று குறை சொல்லி மற்றவர்களை விட நம்ம பெஸ்ட்டுன்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக மற்றவர்களை குறை சொல்லி மனசை வேதனைப்படுத்தக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதை எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய சுயஜாதக ரீதியாக கட்டங்கள் ரீதியாக எப்படிப்பட்ட பலன் வருதுன்றதை பார்க்கறது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம்னு தோணுதோ, அதே போல் நடைமுறையில் என்னென்ன சாத்தியங்கள், கசப்பான உண்மைகள் என்னென்ன, இந்த வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகணும், எந்த இடத்துல இருக்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும், எங்கே பயணிக்கணும் அப்படின்ற எல்லா அனலைஸும் இங்கே இருக்கணும். அது குறிப்பாக திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நீங்கள் ஜாலியாக உட்காந்து பேசுறதுக்கான நேரத்தை விட உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான உட்காந்து கலந்துரையாடலுக்கான நேரம் தான் இங்கே அதிகமாக இருக்கணும். ஏன்னா மகரம் கன்னி இந்த 2 ராசிக்காரங்க திருமணத்தில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே இவர்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பற்றி பேசுவதற்கே நேரம் அதிகமாக தேவைப்படும். அதுக்காக தான் நேரத்தை ஒதுக்கணும். இவங்களுடைய வெளியில் போகிறதுக்கோ வர்றதுக்கோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பணத்தையும் செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தடுமாறக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட்டு விடுகிறது. இதே சொந்த பந்தங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் திருமணத்தில் இணைந்து விட்டார்கள் அப்படின்னா அந்த சொந்த பந்தங்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேவரபுளாக சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க. ஒரு சில உறவுகள் மட்டும்தான் இவங்களுக்குன்னு அப்பப்போ வருவாங்க சப்போர்ட்டுக்கு. மற்றவங்க எல்லாருமே பேருக்கு தான் சொந்தக்காரங்கன்னு இருக்காங்க. இதனால தான் மகரம் கன்னிராசியில் திருமணத்தில் இணைந்த அந்த தம்பதிகள் ஒரு கட்டத்துக்கு மேலே சொந்தக்காரங்களே வேண்டாப்பான்னு ஒதுங்குற சூழ்நிலைக்கெல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா இவங்களை பற்றின அந்த பேச்சுக்கள் முன்னாடி போக விட்டு பின்னாடி பேசுறதுன்ற வேலையை நிறைய பேர் பண்ணுவாங்க. அது குறிப்பாக இப்போ மகர ராசிக்காரங்க அந்த சனி பகவான் தாக்கத்தில் 7.5 சனியிலாம் இவர்கள் ஒருவேளை திருமணமாகி இருந்த நபர்களாக இருந்திருந்தாலும் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே அத்தனை சண்டைகள் வந்திருக்கும், ப்ராப்ளம் வந்திருக்கும், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பாங்க, சொத்து பிரச்சனைகள் வந்திருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள், இதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி இந்த 2 ராசிக்காரர்களுடைய நிறைய வாக்குவாதங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை விட அது பெஸ்ட்டுன்னு ஒவ்வொன்றிலையும் பெஸ்ட்டு தேட நம்மளுக்கு எண்டே கிடையாது. நம் வாழ்க்கையில் நமக்கான உறவுகளை என்ன கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த உறவுகள் தான் சிறந்த உறவுகள். அவர்கள் நமக்கு ஒருவேளை ஏற்ற நபர்களாக இல்லை அப்படின்னாலோ, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்னாலோ, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஏற்ற நபர்களாக நல்ல நபர்களாக மாற்ற முயற்சி தான் நீங்கள் முதல்ல நம்ம செய்ய வேண்டும். எடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்க வேண்டும். சரிங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த பவர்ஃபுல்லான அதிர்வலைகள் மூலமாக நமக்கேற்ற நபர்களாக, அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் இங்கே சில நபர்கள் சொல்லுவாங்க, ஏங்க இப்போ என் ஒய்ஃபு தாங்க எனக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவர் தாங்க தினமுமே ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எவ்வளோ சொல்லி நான் அன்பு பாசமாக இருக்கேன், எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுறீங்க நம்ம கேட்ட நபராக மாற்றிடணும்னு, ஆனால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே, என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
நான் அதனால தான் சொல்கிறேன், இதில் எல்லாம் பொறுத்தளவுக்கு படிப்படியாக தான் மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பவர்ஃபுல்லான வைப்ரேஷனில் இருக்கணும். பவர்ஃபுல்லான வைப்ரேஷன்னா, இப்போ ஒரு வேளை மனைவி தான் உங்களுக்கு தொந்தரவு தராங்க, எனக்கு மனைவி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை தராங்க, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னா, கணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த டிப்ரெஷனோ கோபத்தையோ உங்கள் பக்கம் அதிகமாக கொண்டு வராமல் நிலைநாட்டி நீங்கள் அப்படியே ஒரே நிலைக்கோடோடு நீங்கள் நிற்கணும். அப்படி இருந்தீர்கள் என்றால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிக்கணும். ஐயா, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கான நிலைப்பாட்டை தவறாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எது ப்ராப்ளத்தை தருகிறதோ, யார் உங்களுக்கு தொந்தரவை தருகிறார்களோ அவர்களை ஒன்று இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற நபராக மாற்றிவிடும். இல்லை என்றால் உங்களுடைய அருமை என்ன என்பதை அவருக்கு புரிய வைத்துவிடும். இதுதான் நடக்கும். இதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்கு பிரச்சனை சண்டை இது ஓயவே ஓயாது, இது தீரவே தீராதுன்னு பிரிஞ்சு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஐயா, இங்கே திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சு போகிறதையே யாரும் விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? ஐயோ, திருமணமானவங்க பிரிஞ்சு போகிறாங்களேன்னு பெற்றவர்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. இதே குழந்தைங்கள் பிறந்த பிறகு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து பிரிகிறாங்க அப்படின்னா அது குழந்தைங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறின்ற மாதிரி போயிடுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நமக்கு மட்டும் பாதிப்புகளையோ நமக்கு மட்டும் அஃபெக்ட் பண்ணதோட கிடையாது, நம்மை தாண்டி நம் குடும்பத்தினர், நமக்கு எதிர்காலத்தை வரக்கூடிய நமது சந்ததியினருக்கும் அது பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதனால தான் எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப கவனமாக எடுங்க. இப்போ இந்த 2026 புது வருடம் பிறந்திருக்கு. இந்த ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் திருமணமானவங்க எல்லாமே இந்த வருஷமாக தான் நம்ம லைஃப்பில் முன்னேறணும், வீடு கட்டிடணும், கார் வாங்கிடணும், நகை என் மனைவிக்கு நகை செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கனவுகளோடு தான் ஒவ்வொரு வருடத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மை சொல்லுங்கள், இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடமும் நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேருடைய ஜாதகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும், மகரம் கன்னி இந்த 2 ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் கடந்த பல வருடம் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு இல்லை, மன வருத்தங்களும் மன அழுத்தங்களும் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? வேலை, வருமானம், இதில் ஏதாவது நீங்கள் முழுமையான திருப்தியோடு இருக்கீங்களா? முதல்ல ஒரு மனிதன் பெரும்பாலும் இந்த உலகத்தில் இந்த ராசிக்காரங்கன்னு இல்லை, பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைகளோடு இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனாக அதிலிருந்து வெளிவந்து நல்லதை அடைவதற்கான ஒரு முயற்சியை அந்த மனிதன் எடுக்கிறதுக்கு துவங்கிவிட்டான் அப்படின்னாவே அவன் நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவான். ஆகவே மகரம் கன்னிராசிக்காரங்க முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் தவறாமல் 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவதும் நீங்கள் பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 2வது, இன்னும் டைம் இருந்ததுன்னா வடலூரில் உங்களுக்கு நேரம் இருந்தால் வள்ளலாரை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம், நல்ல ஒரு மனத்தெளிவு கிடைக்கும். அதே போல் மகர ராசிக்காரங்க, ஐயா நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், இது நீங்கள் விளையாட்டுக்கு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு இதில் நிறைய உண்மைகள் இருக்குது, இதை புரிஞ்சுக்கோங்க. கணவன் மகர ராசி, மனைவி கன்னி ராசி, அல்லது மனைவி மகர ராசி, கணவன் கன்னிராசி அப்படின்னா அந்த மகர ராசியில் பிறந்த கணவனோ மகர ராசியில் உள்ள மனைவியோ நெகட்டிவான வார்த்தைகளை எதையுமே அபசகுணமாக பேசிடாதீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு கோபம் எவ்வளோ வந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு உங்கள் கோபத்தில் நீங்கள் பேசிடாதீங்க. ஏனென்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திங்க அது அப்படியே நடந்துடும் உங்கள் லைஃப்பில். இந்த பதிவின் மூலமாக நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், யாருக்கும் சாபம் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் கோபத்தில் ஏதோ அபசகுணமாக பேசிடாதீங்க, எனக்கு அது நடக்காது, இது வராது, என் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்றும் நல்லதே இந்த மாதிரி எந்த அசுப சொற்களையும் நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இதை நீங்கள் பயன்படுத்த அது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வந்து உங்களை பிடிச்சதுன்னா விடவே விடாது. அது டோட்டலாக உங்களுக்கு கண்ணை மறைச்சிரும். உங்களுடைய நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கைக்கான நல்ல உலகத்தையே மறைச்சிரும். அப்புறம் நீங்களே மைண்ட் செட் பண்ணிக்குவீங்க. எப்படின்னா அவ்வளோதான், இந்த உலகமே மோசமான உலகம், அவ்வளோதான், லைஃபே அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. தயவு செஞ்சு நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் கணவன் மகர ராசி, மனைவி கன்னி ராசி,
திரும்ப சொல்கிறேன், பழனி கோயிலுக்கு முருகன் வழிபாடு 3 மாதம்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் திருமணமாகி எனக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நீங்கள் இந்த சமுதாயத்தை பற்றிய விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்து தான் வளர்க்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் அப்படி இருக்குது. இங்கே நீங்கள் ஏன் நான் வந்து கிரகங்களுடைய பலன்கள் ஓரளவுக்கு சொன்னாலும் இந்த நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை ஏன் நிறைய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா உங்களுடைய சுயஜாதக பலன்களே நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு ஒரு தியரியாக வரும். அதாவது ஒரு சொற்களாக சொல்லுவாங்க, இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அப்படின்றப்ப இந்த வழிபாடு பண்ணால் இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை நீங்கள் முயற்சி கூட பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே போவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும் உண்மையிலுமே அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த 2 மாதம் நல்ல நேரம்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க. ஒருவேளை நீங்கள் அந்த 2 மாதம் நல்ல நேரம் தான்ப்பா, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என் பிஸ்னஸ் பயங்கரமாக வந்துடும் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஓரளவுக்கு திடீர்னு லாஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன நல்ல நேரம்னு சொன்னாங்க, இப்போ நம்ம பணம் போட்டு பண்ணுற டைமில் இப்படி ஏதோ லாஸ் ஆகிற மாதிரி தெரியுது, பயமாக இருக்குது, அப்போ நம்ம நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆகலையோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்போ நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்ல வருதுன்னு புரியலையே அப்படின்ற நிறைய குழப்பமான சூழ்நிலைக்கு போகிறீங்க. நான் இதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் கிரக பலன்களை தெரிந்து கொண்டாலும் நடைமுறையில் வரும்பொழுது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னாலும் அந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிக மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்போவுமே அந்த விதிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சரிங்களா? ஆகவே கணவன் மகர ராசி, மனைவி கன்னி ராசியுடைய திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். மற்றவங்களை யாரையும் நடுவில் உள்ளே விட்டுறாதீங்க. அதாவது இந்த பஞ்சாயத்து பண்ணுறேன், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, நான் பேசி தீர்த்து வைக்கிறேன்னு வரக்கூடிய இந்த சொந்தக்காரங்க நண்பர் யாரையும் உள்ளே விட்டுறாதீங்க. உள்ளே உங்களுக்கு நடுவில் வந்துட்டாங்கன்னா அவங்க பஞ்சாயத்து பண்ணுறேன், அவங்க திறமையை காட்டுறேன், அவங்க பேச்சு திறமையை காட்டுறேன்னு பேசி உங்கள் சண்டையை இன்னும் வளர்த்து விட்ருவாங்க, இல்லைன்னா பிரித்து விட்ருவாங்க. இங்கு உங்களை பிரிக்க வேண்டும் என்று ஒரு சில உறவுகள் நினைத்தாலும் யாரெல்லாம் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்கவுங்களே விலகிடுவாங்க, அவங்கவுங்களே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டைகள் வருதுங்க, நிறைய பிரச்சனை, அவங்க அண்ணனால் பிரச்சனை, அவங்க தம்பியால் பிரச்சனை. ஐயா யாருனாலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, யார் உங்களுக்குள்ள பிரிக்கணும்னு நினச்சாலும் சண்டையை மூட்டி விடணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒற்றுமையாக அடுத்தடுத்து இன்னும் அன்பு பாசத்தோடு மாறிட்டே வந்தீங்கன்னா, இன்னும் ஒற்றுமை அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா உங்களுக்காக எதிராக வலை பின்னக்கூடிய நபர்களால் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஆக இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வேறு எந்தெந்த ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி இருக்கும் லைஃபு, இல்லை படிக்கிற பசங்களே என்னுடைய குழந்தை இந்த ராசிங்க, அவங்களுடைய வாழ்க்கை படிப்பு முறை எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நான் அந்த கருத்துக்களை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த பதிவுகளை போடுறேன். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை பார்க்க இருக்கும். ஆன்மீக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சாலும் 93453976 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த மனநிலையோடு நீங்கள் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும் பொழுது இந்த பதிவை ஏன் கடவுள் உங்கள் கண்ணில் காட்டினார், இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவை உங்கள் கண்ணில் காட்டுச்சுன்றதை பதிவை பார்த்து முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பிரபஞ்சத்தினுடைய அறிகுறிகளை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இறைவன் காட்டக்கூடிய அறிகுறிகளை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சில அறிகுறிகள் நம் கண்களில் தென்படும். இதை கவனிக்காமல் போன நபர்கள் தான் நிறைய பேர், இதை யோசிக்காமல் போன நபர்கள் தான் நிறைய பேர். ஆகவே இந்த காலம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தனக்கேற்ற சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வான், நல்லதை அடைந்து கொள்வான். ஆகையால் எல்லா நேரமும் கடவுள் நமக்காக கொடுத்த நேரம்தான். இங்கே நம்மளுடைய சுயஜாதத்தில் 100 வயசு 110 வயசுன்னு ஆயுட்காலம் இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியம் என்னென்னா இங்கே 70-80 தொடர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஆகையால் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை நம்புங்க, இருக்கக்கூடிய நாளை நல்ல விதமாக பயன்படுத்துங்க, நல்லதை மட்டுமே தேடுங்கள், நல்லது மட்டுமே உங்களை வந்து அடையும்.
இனியாவும் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியாலும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிற நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம்தோறும் பதிவுகளை பாருங்கள். நல்லதை ஈர்த்து நல்லபடியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.